இந்த கதையில நம்ம லேடிஸ் வாய்ஸ் இருக்க ஹீரோ வாய் பேச முடியாத தன்னோட ஒய்ஃப் வெளிநாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு திரும்பி வந்த உடனே ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து பேசும்போது ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போயிருங்கன்னு உடனே ஹீரோ மனசொடைஞ்சு போய் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க காலேஜ்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப ஹீரோவும் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு நீ கீழே வராத, எல்லாருக்குமே அசிங்கமா போயிடும், அங்க வந்து பொம்பளை வயசுல பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சிங்கர்ன்றதுனால அவன் காலேஜோட ஒரு ஃபங்க்ஷனில் அவளை பாட வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மாமா பையனை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட அண்ணனும் ஹீரோ கிட்ட வந்துட்டு காசெல்லாம் கொடுத்து நீ ஒழுங்கா வீட்டை விட்டு போயிடு, இவ்வளவு நாள் இருந்ததே போதும், அவன் மாமா பையனை தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், சொத்துலாம் உனக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே இந்த டென்ஷன்லேயே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு வரான். அவன் ரிகர்சல்ல இருக்கா. இவன் வாய்ஸை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. ஹீரோவும் யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோயின் ஃபங்க்ஷனில் பாடுறத ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பாடி முடிச்ச உடனே எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் கடைசியாக ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. அவரால் தான் நான் இவ்வளோ தூரம் பாட ஆரம்பித்தேன், வெளிநாட்டுக்கும் போய் எனக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஸ்டேஜில் ஏறி என் வாய்ஸை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறீங்க, ஆனால் இந்த வாய்ஸால் தான் எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சா, ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு உடனே ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க.